Hi friends, இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது Redmi-ல Redmi-யோட Redmi 10X, Redmi 10X Pro, Redmi 10X 5G மூணு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்றனால என்னால் இந்த வீடியோ மேக் பண்ண முடியல. இப்போ இந்த மொபைலை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ், என்ன ப்ரைஸில் வரும், வந்தால் இந்தியாவுக்கு எப்படி வரலாம் போல எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெட்மியோட Redmi 10X பற்றி பார்த்துடலாம். Redmi 10X தான் இந்தியாவுக்கு ரெட்மியோட Redmi Note 9 அப்படின்ற பேரில் வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா ஒரு சில கண்ட்ரீஸில் இதை சேமான Redmi Note 9 அப்படின்ற பேரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Redmi 10X தான் இந்தியாவுக்கு Note 9 வரும். இந்த Note 9ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு 6.53 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸில் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நார்மல் ரிஃப்ரெஷ் ரேட் தான். சைடில் பஞ்ச்கோல் நாச்சோட இந்த மொபைல் வருது. அதே மாதிரி இங்க ஃப்ரண்ட்ல பேக்ல ரெண்டுலயுமே கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த பேக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேமரா 48 MB 8 MB வைட் 2 MB டெப்த் 2 MB மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா, 5020 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அந்த மொபைல் வரும். ப்ராசஸர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலியோ G85 அப்படின்ற ப்ராசஸரோட இருக்கும். இதை ஸ்னாப்டிராகன் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 712 விட கொஞ்சம் ஹையா இருக்கலாம். ஸோ ஒரு நல்ல ப்ராசஸரோட தான் இந்த மொபைலை கொண்டு வராங்க. அதே மாதிரி இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. இது எல்லாமே கொடுத்து ஒரு நல்ல பிரைஸ்ல இந்த மொபைலை சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் எதிர்பார்க்கிற ரெட்மியோட Redmi 10X 5G 10X Pro 5G பத்தி பார்த்துடலாம். இங்க 10X 5G 10X Pro 5G அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசங்கள் ரெண்டுக்கும் இடையில இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுலையும் சேமா இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். ரெண்டுலையுமே 6.57 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ்ல Amoled டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த Amoled டிஸ்பிளேக்கு ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். அது போக இந்த பஞ்ச்கோல் நாச் அப்படி எதுவும் கொடுக்காம ரெகுலரான டியூ டிராப் நாச் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. அது போக இங்க Gorilla Glass 5க்கான சப்போர்ட்டும் இருக்கு. பேக்ல கிரேடியன்ட் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்லயும் Gorilla Glass 5க்கான ப்ரொடக்ஷன் இருக்கு. சரி, இந்த டிஸ்பிளேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா Amoled டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பேக்லயோ சைட்லயோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்காம இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ரெண்டு மொபைலையும் கொண்டு வராங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே மீடியாடெக்கோட MediaTek Dimensity 820 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த 820 ப்ராசஸர் ரொம்ப நல்ல ப்ராசஸர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ப்ராசஸர். ஏன்னா இது ஸ்னாப்டிராகன் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 855க்கு ஈக்குவலாக இருக்கும். 855 போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். ஸோ இதால் ரன் பண்ண முடியாத கேமோ, இதால் பண்ண முடியாத டாஸ்கோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. இங்கே 60 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே அப்படின்றனால ரொம்பவே ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸர் 12 5G சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மொபைல்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு 5Gயோட 12 5Gயோட வருது. அது போக இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸை இன்னமும் அதிகப்படுத்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் கூலிங் இருக்கிறதுனால உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாகவே இருக்கும். ஸோ ஒரு நல்ல மொபைலாகவே இந்த மொபைல் வந்திருக்கு. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைல்லையுமே 4520 mAhக்கான பேட்டரி இருக்கு. பேட்டரியில் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் பேட்டரி இருந்தாலும் இங்கே சார்ஜிங் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரெட்மியோட Redmi 10Xல 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 10X Proல 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் குறை சொல்ற அளவுக்கு இல்லை, ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தான் இந்த மொபைல் வந்திருக்கு. அது போக ரெண்டு மொபைலையும் IP53 வாட்டர் ரெப்லண்ட் கோட்டிங்கும் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ சின்னதாக தண்ணீர் துளிகள் படும்போது பெருசா எந்தவித பாதிப்பும் இருக்காது. அது போக ரெண்டு மொபைலையும் எப்பவும் மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக், ஐஆர் பிளாஸ்டர் போல எல்லா விஷயங்களையும் ரிமூவ் பண்ணாம கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த ரெண்டு மொபைலையும் சேமா வந்திருக்கு. அப்படி என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ்ல மட்டும்தான் பெரிய சேஞ்சே இருக்கு. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 10Xல மெயின் கேமரா 48 MBக்கான மெயின் கேமரா, 8 MB வைட் 2 MB டெப்த் அப்படின்ற 3 கேமராஸோட தான் வருது 10X. இங்க 10X Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா இருக்கு. இங்க மெயின் கேமரா 48 MB 8 MB வைட் 2 MB டெப்த் தான் கொடுத்துருக்காங்க. இது போக இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 MBக்கான டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. இதால உங்களால 30x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும். 3xக்கான ஆப்டிக்கல் ஜூம், 20xக்கான ஹைபிரிட் ஜூம், 30xக்கான டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த கேமராக்கு OIS சப்போர்ட்டோட இருக்கு. ஸோ கேமரா ஜூம் பண்ணும் அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சீங்கன்னா நல்ல கேமராவா எந்த மொபைல் எடுத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 10Xல உங்களுக்கு 16 MBயும் 10X Pro
அதோட 20 MB ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. இதுதான் இந்த ரெண்டு மொபைலை பத்தியும். இந்த 10Xக்கும் 10X Proக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, கேமரா மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பிரைஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்க பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10X ஓட 4G பத்தி பார்த்துலாம். இங்க 4GB 64GB சைனால 999 யுவானுக்கு சேல் பண்றாங்க. இந்தியன் பிரைஸ்ல பார்க்கும்போது இது ஒரு 10,500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வரும். ஒருவேளை இந்தியாவுக்கு ஒரு 11,000 ரூபாய் பிரைஸ்ல வந்தாலும் இந்த ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, ஃபுல் கிளாஸ் பில்ட், அது போக இதுல கொடுத்திருக்க மீடியாடெக்கோட மீடியாடெக் G85 ப்ராசஸர் எல்லாம் பார்க்கும்போது 11,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தா கூட இப்ப இருக்கிற மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா ரெட்மியோட Redmi Note 9 ஒரு நல்ல டீலாவே இருக்கும். அதே மாதிரி இங்க 10X அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6GB 64GB இந்தியன் பிரைஸ்ல ஒரு 17,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல பார்க்க முடியுது. 6GB 128GB இந்தியன் பிரைஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 19,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்கு. இதுவே ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8GB 128GB பேஸ் வேரியண்டா கொடுத்திருக்காங்க. இதை 24,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இங்க ரொம்பவே சூப்பரா இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்மியோட Redmi 10X 5G தான். ஏன்னா இங்க மீடியாடெக்கோட மீடியாடெக் 820 ப்ராசஸரோட 17,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்தாலுமே ஒரு சூப்பரான டீலா தான் இருக்கும். இதுல கொடுத்திருக்க ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மொபைல்லாம் இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா Note 9ஓட லான்ச் கண்டிப்பா இந்த மாசம் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க ரெட்மியோட 10X 5G 10X Pro 5G அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால வேற நேம்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சேம் நேம்ல இல்லாம. ஒருவேளை போக்கோல இருந்து வரப்போற போக்கோ M2 Proவா இந்த மொபைல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெட்மில இருந்து Redmi Note 10 Proவா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சைனால Note 9 Pro Note 9 Pro Maxக்கு பதிலாக தான் 5G மொபைலா லான்ச் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இதை Note 10 இந்தியாவுக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட்மி பிராண்டு கீழே வர எல்லா மொபைல்ஸும் இந்தியாவுக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதிகபட்சமா இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த மாசம் எல்லாத்தையும் அடுத்த மாசம் இந்த மொபைலை இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ், அது போக இந்த மொபைலோட பிரைஸை வச்சு இந்த மொபைல் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் கிடைச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இதே மாதிரி மேலும் நிறைய நல்ல வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.